குவார்டர் ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டா சௌரவ் சுசி விசஸ் அபிசிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் பிடிக்காக அபிராஜ் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சரண் மற்றும் நவீன் ஸ்டேக்ல சரண் நான் ஸ்டேக்ல நவீன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா அழகர் குவார்டர் ஃபைனலோட ஃபர்ஸ்ட் ஓவர் முதல் பாலே நல்ல லெந்த பிடிச்சாங்க அப் டு ஏக்கர்ல டாட் பால் டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அழகர் பேக் டு பேக் இந்த மாதிரியும் சேம் லென்த்ல வந்தாங்க கரெக்டா வாட்ச் பண்ணி கரெக்டா பனிஷ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் நல்ல டேக் லைன்ல விக்கெட் தான் சந்தித்த முதல் பந்தை விக்கெட் இருந்து வெளியே போறாங்க ஹார்லக் சரண் குயிக்கா ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணிருக்காங்க இங்க அழகர் இந்த தடவை குயிக்கா வந்திருக்கு நல்ல ஒரு ஃபேஸ் வச்சிருக்காங்க இங்க அழகர் டாட் பால் லாஸ்ட் 2 ரிமைனிங் இந்த ஓவர்ல சென்சிபிள் பிளே தரையில நல்ல ஸ்டாப் போடுறாங்க சிங்கிள் கிடைச்சிருக்கு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் மோர் இந்த முறை இன்சைட் எட்ஜ் பவுலரே புடி பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க தலையை தாண்டி ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் அழகர் சாரி ரிமைனிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு அப் டு தரையை ஆடி இருக்காங்க இங்கே ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் முடிங்க சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் லாஸ்ட் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு 3 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்லேருந்து மகாராஜன் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அங்கே டாப் ஏஜ் ஆயிருக்கு கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் கேப்பில் தான் ட்ராப் ஆயிருக்கு பாலை தொடர்த்தி இன்னும் போகிறாங்க ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம் 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி 3 ரன்கான கால் விழுந்திருக்கு ஈஸி 3 இந்த முறை நல்ல ஒரு அப் டு கேப்ல போயிருக்கு நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் நல்ல ஒரு யாக்கிங்லேருந்து தெங்க கரெக்டாக டைமிங் பண்ணாங்க நினைக்கிறேன் விக்கெட்கான சான்ஸா நல்லா அட்டாக் அன்னைக்கு விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் மேலே பொழிஞ்சிருக்காங்க ஃபாஸ்டா அபிசிசி சொன்னா மூர்த்தி இந்த முறை நல்லா கட்டுங்க போயிருக்கு பவுண்டரி பேர்மான் பாப்போம் பாலை தொடுத்தி போறாங்க இன்னும் ஸ்டாப்பிங்க ரன்னிங் பிட்வீன் குயிக்கா இருந்த காரணத்தினால 3 மாதிரி இருக்கு ஈஸி 3 நெக்ஸ்ட் ரன் இந்த முறை மிட் விக்கெட்ல பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க நவீன் பேட்ல இருந்து ஒரு முதல் 6 ஸ்லாட் இருந்த பந்து ஏறி கவர் பண்ணிட்டாங்க கரெக்டா நல்ல டேக்கன் கூட செட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபீல்டர் விக்கெட் நல்லா அடிக்கிற நவீன் தன்னோட இந்த வெளியே போறாங்க குயிக்லி 3 விக்கெட்டை பதிவு பண்ணிருக்காங்க பவுலர்ஸ் 2 பேர் சேர்ந்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க மகா 2 ஓவருக்கு 16 ஆடி இருக்காங்க 3 விக்கெட்ல இருந்து ஒரு ஷாட்னா தமிழ் முதல் பாலே நேருக்கு நேரு 6க்கான சான்ஸா நல்ல டேக்கன் ஈஸி கேட்ச் அங்க பிடிச்சிருக்காங்க 6 மூர்த்தி பேட் முதல் 6 நெக்ஸ்ட் ஒன் இதுவும் 6க்கான சான்ஸ் ஃபிளாட்டா போயிருக்கு நல்ல டேக்கன் செல்லமா தட்டி விட்டு விளையாண்டுருக்காங்க இங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்லா அடிக்கிற திவாகர் தன்னோட விக்கெட் வெளியே போறாங்க ஹார்லக் மூர்த்தி நீங்க பேட்ஸ்மேனா இங்கே சரவணன் ஸ்டேக்ல நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் அங்கே மகா சிங்கிள் கிடைச்சிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து மிட் விக்கெட் ரீஜன்ல ஜவஹர் பேட்ல இருந்து முதல் முதல் 6 முதல் மேட்ச்ல இருந்து ரெஸ்பான்சிபிளா இது வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஜவஹர் அதே டைரக்ஷன்ல சரியான கணக்குல டாப் ஏஜ் கேட்ச் எடுக்க முடியுமா நல்ல டேக்கன் கார்த்திக் இங்க அடிச்ச பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே அடுத்த பாலே விக்கெட்ல இருந்து வெளியே போக வைக்கிறாங்க பவுலர்ஸ் எல்லாருமே இங்க பேட்ஸ்மேன் மெண்டிஸ் ஸ்லாட் இருந்த பந்து பெரிய 6 மிட் விக்கெட் ரீஜன்ல மெண்டிஸ் பேட்ல இருந்து முதல் 6 வெல் பேட்டிங் மெண்டிஸ் வெல் பேட்டிங் இந்த ஆரோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க தமிழ் ஓவருக்கு 35 ஆடி இருக்காங்க சௌரவ் சிசி அழகர் தனக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட் இருந்த பந்து அங்கே மிட் விக்கெட் ரீஜன்ல அதுவும் 6 இங்க சரோபேட்ல இருந்து ஒரு முதல் 6
நல்ல ஒரு அப் டு கனெக்ட் லோட்டாஸா கனெக்ட் பண்ணாங்க. ஃபீல்டர் தாண்டிருமா? நல்ல ஸ்டாப்புங்க அங்கே லைனில். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஸ்லாட் இருந்த பந்து அங்கே மிட் விக்கெட்டில். அதுவும் ஆறான்னு பார்ப்போம். அதுவும் மாறி இங்கே பேக் டு பேக் ஆற பதிவு பண்ணியிருக்காங்க மெண்டிஸ் மற்றும் சாரோ. ஸ்லாட் இருந்த பந்து இன்சைடே சரியான கனெக்ட் இல்லை. கீப்பர் சான்ஸ் இருந்துச்சு கேட்ச பிடிக்க. நல்ல ஸ்டாப் அங்கே கீப்பர். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். இந்த தடவை இன்சைடு சரியான கனெக்ட் இல்லை. இங்கே குயிக்காக ட்ராவல் ஆகிருக்கு. பவுண்டரி கண்டிப்பாக கிடச்சிடும். பவுண்டரி அவுட் சைடு மூலியமாக ஒரு பவுண்டரி. ரிமைனிங் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். ஸ்லாட் இருந்த பந்து மிட் விக்கெட் ரீஜனில். நல்ல ஸ்டாப் அங்கே. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. அழகர் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு இந்த ஓவர். 54 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இழந்து. சௌரவ் சிசி ஸ்போர்ட்ஸ் ஷாட்னா கார்த்தி ஸ்போர்ட் முதல் பாலே லோட்டாஸா கனெக்ட் பண்ணி மிட் ஆஃப் சைடில் நல்ல டேக் அண்ட் லைனில். முதல் பாலே இந்த ஓவரில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. நைஸ் ஸ்டார்ட்னா சொன்னா ரமேஷ் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட்டாய் குறுக்கு எடுத்தாங்க. சரியான கனெக்டில் கேப்லாம் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஸ்விட்ச் இல்லை தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. பவுண்டரி கன்ஃபார்ம். அங்கே யாருமே இல்லாத காரணத்தால பவுண்டரி. மெண்டிஸ் பேட்ல வர முதல் பவுண்டரி. ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேரு யாரான்னு பார்ப்போம். அதுவும் மாறு பேக் டு பேக் ஒரு 6-4 பேக் ஒரு 6-4 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே மெண்டேஸ். ஸ்லாட் இருந்த பந்து குறுக்கு எடுத்தாங்க. சரியான கனெக்டில் மிட் விக்கெட்டில். லாஸ்ட் ஒன் மோர் ஏரி கமிட் ஆகி கவர் திசையில் நல்ல ஒரு சொல்லிட்டு நல்ல ஸ்டாப் மூட ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் மிஸ் ஃபீல் மூலியமா இங்கே 2 கிடச்சிருக்கு. ஈஸி டூ. லாஸ்ட் இந்த ரெண்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க கார்த்தி. 5 ஓவருக்கு 68 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இழந்து. ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே 6 பால்ல 14 அடுத்த வீடு செவத்துல போய் பட்டிருக்கு. மெண்டிஸ் பேட்ல இருந்து முதல் 6 இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நல்ல ஒரு அப் டு கேப்ல தான் போயிருக்கு ஃபீல்டர். பவுலரே போனாங்க. ரன்னிங் பிட்வீன் 2 கிடச்சிருக்கு. இந்த தடவை சரியான மீட் இருந்திருக்கு மிட் விக்கெட் ரீஜியன்ல. அதுவும் மாறு இங்க மெண்டிஸ் ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு மிடான்ல. அதுவும் மாறு இங்க பேக் டு பேக் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு ஃபிளாட்டா போயிருக்கு. ஃபீல்டர் தடுக்க முடியுமா? நல்ல ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. அட் லாஸ்ட் 4வது ஓவர்லே தனக்கான டீமோட ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே சௌரவ் சிசி லாஸ்ட் ஒன் மோரும் ஃப்ளாட்டாக போயிருக்கு. 6 நல்ல சேவ். இங்கே நல்ல ஸ்டாப் மூட அழகர். 2 ரனுக்கான கால் இருந்திருக்கு. சிங்கிள். அட் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க மெண்டிஸ். இல்லை தேவையான ஸ்கோரோட அதிகம் தான் ஆடி இருக்காங்க. 6 ஓவருக்கு 92 டார்கெட் செட் பண்ணி வச்சுருக்காங்க சௌரவ் சிசி. அபி சிசிக்கு ரன் மெண்டிஸ் மட்டும் எடுத்து வந்திருக்காங்க. 12க்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க மெண்டிஸ் ஒரே ஆள். அந்த 6 சேவ் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக 50 அடிச்சிருப்பாங்க ஆஃப் செஞ்சுரி. வெல் பேட்டிங்ண்ணா மெண்டிஸ்ண்ணா. அடிச்சு ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அங்கே தாமு பேட்டில் இருந்து வர முதல் 6ன்னு நினைக்கிறேன். 6ஓட இந்த ஆரோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரெசிவ் மேட்ச் அமையும் நினைக்கிறேன் இந்த மேட்சும். நெக்ஸ்ட் ஒன் பவுலிங்கில் நவீன். ஸ்டால்ட் இருந்த பந்து நேருக்கு நேரு ஃபிளாட்டாக போயிருக்கு. இதுவும் மாறு பேக் டு பேக் 2 பதிவு பண்ணியிருக்காங்க. தாமு 3ன்றாங்க பொம்மு.
ஸ்விட்ச் ஹிட்டில் குயிக்காக வந்திருக்கீங்க பவுலர் கையிலேருந்து கம் பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் நவீன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்குமா? பவுண்டரி போயிருக்கு. பேக் டு பேக் 2 6 ஒரு நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க பொம்மு. கட்டுக்கு போனாங்க. குத்துனோட வந்து நல்லா திரும்பி இருக்கு பாலிங்க நவீன் கையிலேருந்து. டாட் பால். ரிமைனிங் 1 மோர். பாக்ஸில் நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பால். இந்த ஓவர் முடிக்கிறாங்க நவீன். ஒரு ஓவருக்கு 16 ஆடி இருக்காங்க. அபிசிசி ஸ்டார்ட் நசரோ. செகண்ட் ஃபர்ஸ்ட் போல். பல் பாலே டாப் ஏஜ் மாட்டிக்காங்களான்னு பார்ப்போம். ஃபீல்டர் தாண்டி இருக்கு. அதுவும் 6. மகாபேட்லேருந்து ஒரு முதல் 6. அடிச்சு போட்ட பந்து வெளியே போயிருக்கு. போய் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டூ அங்கே பேக்ஸில். நெக்ஸ்ட் ஒன் இதே இந்த முறை கட்டுக்கு தான் போனாங்க. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர் சாரோ. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி நேருக்கு நேரம் எடுத்தாங்க. ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் அங்கே நவீன். நல்ல த்ரோ கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் சரோட்டா இருந்து டாட் பால். ஸ்விட்ச் இட்கான ட்ரை குயிக்காக வந்திருக்கு. டாட் பால். லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க சரோ. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சக்தி வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் பால். முதல் பாலே அப் டு கான ட்ரை. நாலு ஸ்டாப் இங்கே. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டூ அங்கே கரெக்டாக தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாட்டா. அதுவும் மாறு இங்கே பொம்மன் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில். ஆல்ரெடி செட்டில் உள்ளே நிற்கிறாங்க பொம்மு. ஏறி கமிட் ஆகி நின்னாங்க. குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். கம் பேக் இன் டெலிவரி ஃப்ரம் சக்தி. ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேரு அங்கே குயிக்கா. அதுவும் மாறு பேக். அதுவும் மாறு பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 பதிவு பண்ணியிருக்காங்க பொம்மு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட் ரீஜியனில். அதுவும் மாறுக்கான வாய்ப்பா. அதுவும் மாறு பேக் டு பேக் 6 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பொம்மு. 6 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பொம்மு. இல்லை இந்த பால் ஹேட்ரிக் கண்டினியூ. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பொம்மு ஸ்ட்ரைக்கில் ஸ்டெப் அவுட் பண்ணி டாஸ் பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மாறு பேக் டு பேக் இந்த ஓவரில் 4 பதிவு பண்ணியிருக்காங்க பொம்மு. வெல் பேட்டிங் பொம்மு. வெல் பேட்டிங். 49 ஆடி இருக்காங்க. அபிசிசி சட்னா மெண்டிஸ் மேன் ஆஃப் த மேட்ச். இந்த ஓவர் நல்லா லென்த் பிடிச்சாங்க பேக்ஸில். டாட் பால். இந்த ஓவரை டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெண்டிஸ். இந்த தடவை தரையோட தெரியா சென்சிபிள் பிளே அங்கே ஃபீல்டர் சாரன். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாட்டில் இருந்த பந்து டாப் ஏஜ். இந்த தடவை நல்ல டேக் அணைங்க ஃபீல்டர். முக்கியமான விக்கெட்டை கரெக்டாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க பாலா இங்கே. இந்த ஹரி என்கின்ற பொம்மு தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹாலக் ஸ்டேக்கில் பிரேம் நியூ பேட்ஸ்மேன். டாஸ் பால் இங்கே நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சி ட்ராப் பண்ணியிருக்காங்க. ராணி பிட்வீன் சிங்கிள். மெண்டிஸ் டு மகா. டாஸ் பால் இந்த தடவை மிட் விக்கெட் ரீஜியனில். அதுவும் மாறு இங்கே மகாபேட்லேருந்து ஒரு முதல் 6 இந்த ஓவரில். ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேரு மிட் ஆஃபில். விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் நல்லா அடிக்கிற மகா தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. அலக் மகா லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க மெண்டிஸ். 12க்கு 5 ஷாட் செலக்ட் பண்ணி அடிச்சா மேட்ச் எடுத்துகிட்டு போகலாம். இங்கிட்ட பவுலர்ஸ் ஆல்ரெடி சைஸாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட்டும் தன்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்ல கட்டுங்க. சிவி விட்ருக்காங்க. அப்படியே கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிரு தான் நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு இங்கே பவுண்ட்ரி. பிரேம் பேட்லேருந்து ஒரு முதல் பவுண்ட்ரி இந்த ஓவரை பவுண்ட்ரியோட வெல்கம் பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை செவகர். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டு பாக்ஸில் மேட்ச் கார்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. போய் ஸ்டார்ட் இருந்த பந்து இந்த முறை ஏஜ் இருந்திருக்கு. ஸ்டாப் இங்கே கேட்ச் ட்ராப் ஆகி சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் சுத்தன். ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு மிட் ஆஃப்ல. நல்ல டேக் அங்கே லைனில் சாரன் விக்கெட். ஸ்லாட் இருந்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க ஃபீல்டர் சரவணன். ஸ்டாப் கூட பிட்வீன் சிங்கிள். இந்த மாதிரி ஏஜ் இருந்திருக்கு பேட்டில். பின்னாடி கண்டிப்பாக போயிடும் ட்ராவல் ஆகி. பவுண்ட்ரி கிடைக்கும். பவுண்ட்ரி நல்ல ஒரு அப் டு ஆக்கியிருக்கான ட்ரை. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி தரையோட தரையாக கூட்டியிருக்காங்க.
நல்ல ஸ்டாப்னு பார்த்தா ரெண்டு பேரும் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியா மாறி பேக் டு பேக் 2 பவுண்டரி வந்திருக்கு லக்கு மூலியமா. இந்த ஓவர் முடிக்கிறாங்க ஜவஹர். 6க்கு 20 மேட்சோட சத்த கையில் எடுத்துருக்காங்க மெண்டிஸ். முதல் பாலே டாஸ் பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. 6 இந்த ஓவரில் மேட்ச் ஓவரில் முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்பேஸ்கால் நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. முழுசா இன்னும் 6 பந்துக்கு 14 ஆடணும். நெக்ஸ்ட் ஒன் கிரிக்கெட் பால் நேருக்கு நேரு இந்த தடவை ட்ராவல் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் லைன்ல விக்கெட். 4க்கு 14 கம்மியான ஸ்கோர் தான் சொல்லலாம் இந்த கிரவுண்டுக்கு. எப்போ வேணால் மேட்ச் திரும்ப 2 அடி அடிச்சாங்கன்னா மேட்ச் மாறிக்கும். மீதமுள்ள 4க்கு 14 ஏறி இந்த முறை அண்டர்லே தரையோட தரையா போயிருக்கு ஃபீல்டர். ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு சிங்கிள். மீதமுள்ள 3க்கு 13 இந்த முறை போயிடுங்க. பேட்ஸ்மேன் ஏறாத காரணத்தினால இங்கே போய் 3க்கு 12 கண்டிப்பாக 2 பேரும் செட் ஆடி ஆகணும். 3 பால் இருக்கு. டாஸ் பால் அங்கே மிடான் டைரக்ஷன்ல அதுவும் மாறு. இங்கே பிரேம்பேட்லேருந்து முதல் 6 மேட்ச் ஓவரில் மீதமுள்ள 2க்கு 6 2க்கு 6 ஸ்ட்ரைக்கில் பிரேம் ஸ்லாட் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேஸ்கால் ஒயிட். மீதமுள்ள 2க்கு 5 மாறி இருக்கு. 2க்கு 5 மேட்ச் ஆன் க்ளோஸ். 2 பேருக்கும் ப்ரெஷர், பவுலருக்கும் ப்ரெஷர், பேட்ஸ்மேனுக்கும் ப்ரெஷர். இந்த தடவை அம்பேஸ்கால் ஒயிட் பேக் டு பேக் ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 2க்கு 4 நிமிடம். இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அஸ்டுமோர் ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேரு அங்கே 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அபிசிசி இங்கே செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நல்ல இன்னிங்ஸை விளையாண்டி நல்லா ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஆள் ஹரி மட்டும் தான் சொல்ல முடியும். 12க்கு 47 கிட்ட அடிச்சுட்டு போயிருந்தாரு ஒரே ஆளா. நல்ல ஒரு செலிப்ரேஷன் இங்கே. சௌரவ் சிசி